திரு நாராயணன், நீங்க பதில் சொல்லலாம் லட்சுமிக்கு. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஏன் ராமநாதபுரத்தில் நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி லட்சுமி ராமச்சந்திரன் கேட்டாங்க. முதல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு பதில். ராமநாதபுரம்னு யாரோ கிளப்பி விட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். ரைட். ஆனா நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு, உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் இருந்தால் இது பிரதமர் மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னு இல்ல, யார் வேணாலும் சொல்றோம். ராகுல்னே இல்ல, பிரதமர் மோடி அல்லது வர்சஸ் சோனியா வர்சஸ் பிரியங்கா, நீங்க இல்ல பிரதமர் மோடிக்கும் இந்த நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியில் அத்தனை தலைவர்களுக்குமான போட்டி 1:100 அப்படின்னா கூட பிரதமர் மோடி தான் ஜெயிப்பார், எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பார் அப்படின்றதுதான் உண்மை. அகில இந்தியா முழுவதும் இதை நான் சொன்னாக்க உடனே அதிபர் முறை தேர்தலை கொண்டு வர பார்க்கிறீர்களா அப்படின்னு கேள்வி உடனே நம்ம அருணன் வைப்பாரு. ஏன்னா அப்படியே வச்சாலும் கவலை இல்லை. நாங்க தொடர்ந்து சொல்றோம், இந்த நாட்டினுடைய பிரபலமான தலைவர், இந்த நாட்டினுடைய மோஸ்ட் பாப்புலர் லீடர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியா முழுமைக்கும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவருக்கு இருக்கிற புகழ், அவரை விரும்புகிற மக்கள் வேறு யாரையும் விரும்புவதில்லை. காங்கிரசும் முன்வைக்கிறாங்க. 2004 இருந்து 2019 சோனியா காந்தி அங்கு வெற்றி பெற்றார். அவர் நீங்க வந்து தோல்வி பயம் காரணமாக தேர்வாகி இருக்கிறார் விமர்சனத்தை பாஜக வைக்குது அப்படிங்கிறாங்க. நான் வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதி பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு தொகுதி பத்தி பேசுறீங்க. என்னுடைய டான்சர் ஒண்ணுதான், நரேந்திர மோடி. இட் இஸ் நரேந்திர மோடி வர்சஸ் அதர் சார், இட் இஸ் பிஜேபி வர்சஸ் அதர் பார்ட்டி சார். இன்னைக்கு அதுதான் வந்து இந்த நாட்டினுடைய தேர்தல் என்றது அதுதான். இது நரேந்திர மோடிக்கும் மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்குமான, பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்குமான போட்டி தேர்தல் சார். இதுதான் இதனுடைய முடிவு என்பது இந்த தேர்தலில் தெரியதான் போகுது. அதனால லட்சுமி ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்களோ இல்லையோ, ராமநாதபுரம் இல்ல, எல்லா தொகுதியிலும் பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களுடைய வேட்பாளர். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் 2 பேருக்கும் சொல்றீங்க. ஏன் அமைதியில ராகுல் காந்தி தோல்வி பயந்துறீங்க? சோனியா காந்தி 5 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார். நான் சொல்றேன் சார், அது ஏன்னு கேட்டாங்க, அவங்க அந்த தொகுதிக்கான தலைவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கான தலைவர். இதுதான் என்னுடைய பதில். அதனால அதை கேட்கிறோம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நம்ம பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சொன்னாரு, இவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பேசினாங்க. இப்போ நம்ம இவங்க பிரியங்கா காந்தி என்ன பண்ணாங்க, 2 நாள் முன்னால 70 கோடி பேருக்கு வேலை இல்லை போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான, ஒரு உண்மைக்கு புறம்பான வார்த்தை தான். 70 கோடி பேருக்கு வேலை இல்லை. ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, என்ன அவர் சொல்லட்டும். இல்ல இவங்க பிரியங்கா காந்தி சொன்னது, நான் வந்து அதுக்குண்டான லிங்க்ல இருந்து ஆதாரத்தோட என் ட்வீட்ல போட்டிருக்கேன். லட்சுமி நீங்க பாருங்க, 70 கோடி பேருக்கு வேலை இல்லை. என்ன இப்போ நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டுல 35 மொத்தம் 140 கோடிங்க, 35 கோடி பேரு 0ல இருந்து 14 வயசு வரைக்கும் பசங்க குழந்தைங்க படிக்கிறாங்க. அதே போல ஒரு 15 கோடி பேர் பாத்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 18 வயசு அவங்களும் கல்லூரி மாணவர்கள் படிக்கிறாங்க. அதன் பிறகு 65 வயசுக்கு மேல 10 கோடி பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி பேருக்கு மேல வேலை தேவையில்லை, அவர்களுக்கு வேலை வேண்டாம். அப்போ 70 கோடி பேருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் வேலை வேணும். நான் என்ன கேட்கிறேன், 70 கோடி பேருக்கு வேலை இல்லைன்னா இந்த நாட்டுல யாருக்குமே வேலை இல்லையா? பாலவேலுக்கு, நாராயணனுக்கு யாருக்குமே வேலை இல்லையா? 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கான வேலையின்மை விகிதம் கடந்த 10 ஆண்டுகள்ல தான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்களே. நான் சொல்றேன் மிக தெளிவாக இந்திய அரசாங்கம் அதை தெளிவாக மறுத்திருக்கிறது. சர்வதேச தொழிலாளர் அமைப்புக்கு மிக தெளிவாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது புள்ளி விவரங்களோடு. நீங்க இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல வேணும்னே பொய் பேசுறீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. நான் கேட்கறது ஒண்ணுதான் பலவேர். இது கொரோனா டைம்ல இதே அருணன் ஐயா சொன்னாங்க, 40 கோடி அன்ஆர்கனைஸ்டு லேபரர்ஸ் வந்து இப்படி தவிக்க விடுறீங்களே. அப்ப 40 கோடி அன்ஆர்கனைஸ்டு லேபர் இருக்கிறாங்களா? 10 கோடி பேர் வந்து ஆர்கனைஸ்டு லேபர் இருக்காங்களா? ஒரு 10 கோடி பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்களா? சார் 70 கோடி பேருக்கு இந்த நாட்டுல வேலை இருக்கு சார். கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பட்டியல் படியே 70 கோடி பேருக்கு வேலை இருக்கு சார். 140 கோடி
அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல சராசரி இந்திய சராசரி 4 ஞாபகத்தில் வச்சுங்க. 140 டிவைடட் பை 4 35 கோடி. 35 கோடி பேருக்கு வேலை இருந்தா அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை. இன்னைக்கு 70 கோடி பேருக்கு வேலை இருக்கு. இப்ப நான் சொன்னதுல எதனா மாற்று கருத்து இருந்தோ தாராளமா யாரும் சொல்லுங்க. இதெல்லாம் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கிறேன். அதே போல ஒண்ணே அவர் சொன்னாரு, நீங்க வந்து வீடு இல்ல அனைவருக்கும் வீடு திட்டத்துல நாங்க 4 கோடி பேர் கொடுத்திருக்கிறோம். அதை தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுகாதாரம். சார் இது எல்லாம் பப்ளிக் டைரக்டா போய் பிரதமரே ஒவ்வொரு வீட்லயும் ரீச் ஆயிருக்காரு சார். அததான் நான் சொன்னேன். நீங்க எங்க போனாலுமே மோடி திட்டம், மோடி வீடு, மோடியினுடைய மின்சாரம், மோடியினுடைய சுகாதாரம், அந்த காப்பீடு சார் எல்லாம் சொல்றாங்க சார். எவ்வளவு பெரிய இன்னைக்கு கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது, இல்லைன்னு மறுக்க முடியுமா? இந்தியா 5வது பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு 3வது பொருளாதார நாடாக வரப்போகிறது. பி. சிதம்பரம் சொல்றாரு, யார் பிரதமர் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி இந்தியா 3வது பொருளாதார நாடாக வருவதை தடுக்க முடியாது. 10 வருஷம் நரேந்திர மோடி ஆட்சி நடத்தியதாலதான் அந்த நிலை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன்.